வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஐயா வணக்கம்ங்க. என்ற வேறு மணியனுங்க. நான் ஒரு பிராது கொடுக்க வந்தேனுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் புதிய கல்விக் கொள்கையை அப்ளை பண்ண மாட்டேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. நீங்கள் தான் எங்கள் மாநிலத்தோட சிஎம் கிட்ட சொல்லணும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. உடனே பண்ண சொல்லுங்க. பயங்கர பிரச்சனையாகுதுங்க. என்னென்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன். அப்போங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஹிந்தி கிடையாதுங்க, வேணான்னு சொல்லி போட்டாங்க. ஆட இந்த பெரியார் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்தியை படிக்க வேணாம்னு சொல்லி போட்டாங்க. அவங்க ஓட்ட கருப்பு சட்டைய நான் வக்கீலுக்கு போடுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. முதல்ல இந்த கலரை மாற்றணுங்க. வேற ஏதாவது நல்ல கலரா இது பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது கலர் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்குமுங்க. இது போட்டோம்னாலே நம்ம அறிவு அப்படியே வேலை பார்க்குதுங்க. புதுசு புதுசாக தான் தோணுது. இப்போ நான் நல்லா போட்டுக்கிட்டேன். டைமிங் மிஸ் ஆச்சுன்னா கோச்சுக்காதீங்க. ஐயா, இவளுக்கு புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு தெரியலைங்க. அட இவிய புதுசே ஏத்துக்க மாட்டாங்க இந்த பெரியார் கட்சிக்காரங்க. எப்ப பார்த்தாலும் பாரம்பரியம், கலாச்சாரம், பழக்க வழக்கம்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யாதையும் மாற்றக்கூடாதாமா, எல்லாம் பழசு மாதிரியே இருக்கணுமாமா. சாரி, பேர் ஒன்று நோக்கு, நியூ எஜுகேஷன் பாலிசி. അതിലെ ന്യൂ വന്നല്ലേ, ന്യൂ ആണ് നമുക്ക് ന്യൂ. ആ ന്യൂ നമുക്ക് എന്തൊക്കെ പറയണമെന്ന് അവർക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റോ? ആ ന്യൂ പറയുന്നത് നമ്മൾ പുതിയതായിട്ട് പഠിക്കണം. ന്യൂ എഡ്യൂക്കേഷൻ പോളിസി, what it says the quality of the education should be improved. We don't want the quantity of education, we want quality of education. Because there is a lot of engineers are there are many quantities, where is quality? அதனால தான் நாம சொல்லிட்டே இருக்கிறோம். அது 3 அப்படியே ஃபெயில் பண்ணி போட்டால் குவாலிட்டி கிடச்சிரும்ல. இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆனாலும் 5 தடவை எழுதலாம்ல திருப்பி. வருஷம் பணம் மட்டும் இருந்தா போதும், எத்தனை தடவை வேணா எக்ஸாம் எழுதலாம். அப்புறம் நம்ம டாக்டர் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் 5 வருஷம் நீட் எக்ஸாமுக்கு வேண்டி படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப எம்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம்லங்க. அதுதாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி. அது இவளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் முக்கியமானது ஒன்று இருக்குதுங்க, அதுதான் 3வது மொழி. நானும் டெல்லி பக்கம் வரும்போது 1க்கு 2க்கு போக முடியலைங்க. எல்லாம் நாரி நசமாயி போச்சு. எவத்தால போய் யாருக்கிட்ட கேட்கறதுங்க. ஆட வெளிக்கு இருக்கணும்னு அவங்கிட்ட சொன்னா இவ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால தாங்க சொல்றேன், எங்க ஊர்ல 4 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. அத்தனை பேரும் ராஜஸ்தான், பீகார், டெல்லி, மும்பைன்னு போறாங்கன்னா எங்க போய் அவங்க ஆய் போடுறதுன்னு எப்படி கேட்பாங்க? எதுக்கு தேங்காய் சட்டி கூட நீங்க எப்படி நம்ம கேட்கறது? எங்க போய் கேட்கறது? யாருக்கு புரியும்? அப்புறம் ரொம்ப முக்கியமானதுங்க, தோ பிளேட் பானிபூரி தேதோ அப்படி நீங்க எப்படி கேட்கறது சொல்லுங்க? அட தெரிஞ்சிருச்சுன்னா கேட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், தேவாமிர்தமா இருக்கும். பாருங்க, அந்த அமிர்தத்தை எல்லாம் எங்க ஊர் பசங்க சாப்பிட முடியாம இதெல்லாம் ஸ்டாலின் பாருங்க கெடுத்து வச்சிருக்கிறாருங்க. ஆட ஸ்டாலின் மட்டும் இல்லைங்க, அவியலோட அப்பனும் அப்படித்தான். இப்ப மட்டும் இல்ல, அப்பனோட அண்ணனும் அப்படித்தான். இப்படி எல்லாத்தோட அப்பனும் இருக்காரு பாருங்க, ராமசாமி, அவரு அப்படித்தான். ஏனுங்க, இவங்க முந்தியாச்சு நம்ம கிட்ட வந்து கிருத்தனமா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹிந்தி படிச்சு ஆறுகிட்ட பேசுறது, ஹிந்தி படிச்சு ஆறுகிட்ட பேசுறதுன்னு. அந்த குறைய தீக்கிறதுக்கு நம்ம பிரதம மோடி என்ன ஒன்னாரு தெரியுமா? இந்த கவு பெல்ட்டை ஒரு இண்டஸ்ட்ரி கூட டெவலப் ஆக கூடாதுன்னு வச்சு போட்டாருங்க. அப்ப எல்லாம் கிளம்பி அங்கிட்டு போங்க, அவ எல்லாம் ஹிந்தி படிச்சுட்டு உங்ககிட்ட ஹிந்தி பேசட்டு. ஆனா இங்க இருக்கிற நீங்க யாரும் இங்கிலீஷ் படிச்சிட கூடாது, வேற எந்த லாங்குவேஜும் படிச்சு போடக்கூடாது, ஹிந்தி மட்டும்தான், அது பேச மட்டும்தான் தெரியணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்காரங்க தான் கேக்குறாங்க, ஹிந்தி யார்கிட்ட பேசுறது, இப்போ கத்துக்கிட்டு யார்கிட்ட பேசுறதுன்னு. திமுருங்க, அம்புட்டு திமுரு. கும்படி புடி தாண்டி நாங்க எதுக்குடா அங்கிட்டு வரோன்னு, எங்க கிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிறானுங்க. அதனால தாங்க அந்த குறைய தீக்கிறதுக்கு மோடி ஹிந்திக்காரங்களை பூரா தமிழ்நாட்டு காமிச்சு வச்சுட்டாங்க. இப்ப அவைய ஹிந்தி பேசணும்ல, அப்ப ஹிந்தி கத்துக்குவாங்கல்ல, எங்க போய் படிப்பாங்க? அதுக்காக தான் நியூ எஜுகேஷன் பாலிசிய தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கணுங்க. ஏனுங்க, 3ஆப்ல ஃபெயில் பண்ணலாம், 5ஆப்ல ஃபெயில் பண்ணலாம், 8ஆப்ல கூட ஃபெயில் பண்ணிக்கலாம். இம்புட்டு ஆப்ஷன் இருக்குங்க. எதுக்கு? நல்லா படிக்க வைக்கிறதுக்கு. அந்த 3ஆப் பாஸ் பண்றதுக்கே அந்த உள்ள 2 வருஷம் படிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எம்புட்டு சிறப்பா இருக்கும். இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் 6 நாளையும் பதில் சொல்ல முடியாதுங்க. வேணா அந்த தமிழ்நாட்டு வக்கீல் யாரையாவது பதில் சொல்லுங்க பாப்பா.
இந்த தமிழ்நாட்டு வக்கீல் சொல்லுவாரா என்னன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லட்டுமா? பதில் சொல்றதுக்கு தேவையில்லைங்க, இது மூட நம்பிக்கை கேள்விதான். இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? 3வது எக்ஸாமுங்க ஃபெயில் பண்ணி போடுவாங்க. அதுக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? 2வது பாடமே எடுக்காது. நீ 2ஆப்பு படிக்கும் போதே 3ஆவதோட சிலபஸை கவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீ 3ஆப்பு வர்றப்ப அந்த வருஷம் பூரா ரிவிஷன் 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 இப்படி 3ஆப்பு பாடத்தை 2 வருஷம் படிக்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் 3ஆப்பு முடிச்சுட்டா நேர பப்ளிக் எக்ஸாம் 5ஆவதா, 4வது சிலபஸே கிடையாது. அப்புறம் 8வது ரொம்ப கஷ்டமுங்களா, அதனால 3 வருஷம் 6 7 இல்லை. இதுக்கு பேர் தான் சிலபஸ்ன்னு இந்த கலர் துண்டு போட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இப்போவே நம்ம ஊரில் 9வது இல்லைங்க, இப்போ 11வது கம்பல்சரி ஆயிருக்கு. கல்வி என்பது இவங்க சொல்கிற மாதிரி வெறும் மார்க் கிடையாதுங்க, அது அறிவு. அதெல்லாம் எங்கள் தமிழ்நாடு பிள்ளைங்களுக்கு அப்படி கொட்டி கிடக்குதுங்க. இப்போ இத்தனை பேர் அந்த கவு பெல்ட்லேருந்து தமிழ்நாட்டை பார்த்து வந்திருக்கிறாங்கல்ல, நாங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம்? அந்த கவு பெல்ட்டுக்கு வராமல் தாண்டி கங்காரு பெல்ட்டுக்கு போயிருக்கோம். இப்படி நாங்கள் கங்காரு பெல்ட்டு பாண்டா பெல்ட்டுக்குன்னு போயிட்டு இருக்கோம். அட இந்த கவு பெல்ட்டுக்காரங்களையும் கங்காரு பெல்ட்டுக்கு வர சொல்லுங்க, அங்கே வரணும்னா படிக்கணும், படிக்க சொல்லுங்க. அதுக்கு இந்த 3வது லாங்குவேஜ் எல்லாம் முக்கியம் இல்லைங்க, 2 லாங்குவேஜ் படித்தா போதும். இந்த நேற்று வந்து +2 ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு வேளை இங்கே 3வது லாங்குவேஜ் இருந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் போன வருஷம் 95,000 பேர் ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க. மிச்சம் 5 சப்ஜெக்டில் பாஸ் ஆயிட்டாங்க, ஆனாமத்தான் இருந்த அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவையெல்லாம் ஃபெயில் ஆமா, எது தோ பிளேட் பானிபூரி தேதோன்னு எழுத தெரியாதவங்க ஃபெயிலாம். அப்புறம் அந்த டெல்லியில் இருக்க மணியனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரமாமுனிவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வேறு வீரமாமுனிவர் இல்லை, அவர் வேறு வேற, அவர் ஊரே வேற, எங்கேயோ இருந்து வராரு, வந்து நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வராரு. இங்க வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்க கொட்டி கிடக்குது பொக்கிஷம். அவங்க ஊர்லயே இப்படிப்பட்ட இலக்கியம் எல்லாம் இல்லையாமே. போய் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா ஏதோ வள்ளுவேன்னு தாடி வச்சு ஒரு கிழவன் 7 வார்த்தை 1.5 அடி, மேல 4 கீழே 3, மொத்த கதையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறா. அப்படி மொத்த பைபிளையே படிச்சாலும் இந்த 7 வார்த்தையில அடங்கிருதே. அதுல ஒண்ணு சோக்கா சொல்லியிருக்காராம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவாமா. ஆடடா, என்னடா இது 7 வார்த்தையில இவ்வளவு பெரிய பொருளை கொடுத்துட்டாரே, அட்டகாசமா இருக்கே அப்படின்னு அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போனா அங்க ஒரு கிழவி உட்காந்துட்டு இருக்குது. அந்த கிழவியை பார்த்துட்டு இதெல்லாம் என்னத்தை எழுத போகுது அப்படின்னு நினைச்சாராம். அது என்னடானா 3 வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சு போட்டுருச்சு. அறம் செஞ்சா நல்லது, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னுலாம் சொல்லல. அறம் செய்ய விரும்பு, யூ விஷ், நீ விரும்பி பண்ணிடாத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஊக்கம் வந்து கைவிடல், அம்புட்டு தாங்க, நம்பிக்கையை விட்டுறாத, தைரியமா ஓடுங்க. கான்ஃபிடென்ட்டை விட்டுறாத, தைரியமா இருப்பா. ஆட இங்க 7 பார்த்தே எந்திரிக்க முடியாம போனவர் இந்த 3 பார்த்து முக்கிட்டு அங்கே உட்காந்துட்டாரு. இதுதான்டா மொழி, இந்த இலக்கியத்தை தான் நான் படிக்கணும்னு சொந்த பேரையும் ஊரையும் தூக்கி அந்த பக்கம் போட்டு தன்னை வீரமாமுனிவரா மாத்தி அந்த தமிழை நான் படிக்க போறேன். அரே மணியா, ஒருத்தன் ஒரு மொழியை விரும்பி கற்றுக்கணும்னா அந்த மொழியில் அவ்வளவு இருக்கணும். அதை விட்டுட்டு கக்கூஸ் போகிறதுக்கும் தேங்காய் சட்னி வாங்குறதுக்கும் இந்த பானிபூரி வாங்குறதுக்குமா ஹிந்தி படிக்க முடியும்? நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் பாடி லாங்குவேஜ் காட்டினாலே போதும், அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு அப்படின்னா காமிச்சிருவான். இதுக்கு எதுக்குடா நாங்கள் ஹிந்தி படிக்கணும்? முடிஞ்சால் எங்களை எல்லாம் வீரமாமுனிவர் மாதிரி இவங்களுக்கு புரியணும்னா ஹிந்தியில் சொல்லணுமே. ஹிந்தியில் என்னென்னு தெரியலங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்படியெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி இருக்காரு. ஜட்ஜு எல்லாத்தையும் கேட்டு அழகாக சொல்லிட்டாரு, இதை அப்படியே கிழிச்சு தூரமாக போட்டுரு, உனக்கு வேணும்னா படி, வேண்டானா படிக்காத அப்படின்ட்டாரு. உன்னை யாராவது ஹிந்தி படிக்காதன்னு கையை பிடிச்சி தடுத்தாங்களா? அதில் ஏதாவது நல்லதா இருந்தால் அவங்களே எடுத்து படிக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு லூசு மாதிரி இங்கே கிளம்பி வராத. டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். கிட்டத்தட்ட அங்கே போர் சூழலில் இருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் அதிரடி, மணியனுக்கு செருப்படி. செருப்படினா செருப்படி இல்லைங்க, சிறப்பா படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பப்பட்ட சிறப்பா படி, அதுல ஏதாவது சிறப்பா இருந்தா அந்த சிறப்பையும் படி, இல்லைன்னா ஆங்கிலம் படி, அது அனைத்துக்கும் அவசியம், அவசியம் படி. இதெல்லாம் தாண்டி
எனவே பேசுவோம் மணியன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்குது. அதுக்கு இந்த பேப்பரெல்லாம் வேணாம். மணியா, மொழிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்ற ஊடகம். நம்மெல்லாம் நாகரிகம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? தெரிஞ்சவங்கிட்ட தெரிஞ்சதை பேசுறத விட இன்னொரு மொழின்னு கத்துக்கிறத விட இந்த மொழிகள்லாம் கேட்க முடியாதவங்களும் பேச முடியாதவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம கத்துக்கணும். அதுக்கு பேரு உலக மொழி. அந்த ஒளியற்ற மொழிய நீ பேசி பழகிட்டன்னு வச்சுக்க மணியா, சொல்ல போனா அதுதான் ஆதி மொழி. என்ன ஆங்கிலத்துல பாடி லாங்குவேஜுங்குவாங்க, தமிழ்ல உடல் மொழின்னு சொல்லுவாங்க, ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே போட்டுக்கங்க. அந்த ஒளியற்ற மொழியில் நம்ம யாருக்குமே வேறுபாடுகள் இல்லை தெரியுமா? அந்த ஒளியற்ற மொழிக்கு பற்று இருக்காது, சொல்லப்போனா வெறியே இருக்காது. உனக்கு எப்படி அங்க கன்வெர்ட் ஆன ஹிந்தி மேல உனக்கு வெறி இருக்கோ அதே மாதிரிதான் இங்க ஒரு சில்லற பையன் இருக்கான். நீ எப்படி ஹிந்தி உன்னோட பாஷை இல்லைனாலும் வெறித்தனமா பேசணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற மலையாளி சைமனும் தமிழ்னு பேசிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை நமக்குள்ள இந்த மொழி வேறுபாடுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பா இருப்போம். அதுக்கு கூட தமிழ் மொழியில் ஒரு வார்த்தை இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அவரு சொன்ன அடுத்த வார்த்தை இன்னும் சிறப்பான வார்த்தை, உங்களுக்கும் எங்களுக்கும் பொருந்தும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மளே உருவாக்கிக்கிறோம், பிறர் தர வாரா. இவ்வளவு சிறப்பான தமிழ் மொழி மேல கூட நமக்கு வெறி வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நாகரிகம் அடைந்தவர்கள்னு சொல்லிக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். நீயே தமிழச்சி இல்ல அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், தமிழ் போட்ட புள்ளதான் மலையாளம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் மேலேயே நமக்கு வெறி வந்துடக்கூடாதுங்கிறப்ப மலையாளத்தை பற்றியும் மிச்ச லாங்குவேஜை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாகரீக மனிதர்களாக மாறுவோம். அதுக்கு வேண்டி போய் பேசுமணியா, அதுக்கு வேண்டி தானே நம்ம பேசணும். மனுஷனா கூட பார்க்காத இந்த ஊர்ல மொழியை வச்சு என்ன பெருசா சாதிச்சிரு போறோம்? நமக்கு மொழி வெறியும் வேண்டாம், இன வெறியும் வேண்டாம், மனித பண்பே மேலானது. மொழி வெறியே வேண்டான்னு சொல்றப்ப அந்த மொழி வெறிய திணிக்க நினைக்கிற புதிய கல்விக் கொள்கை புதுசா? பழசு ரொம்ப பழசு. நான் என்னோட பழைய குலத்தொழில தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கல்வி திட்டத்தை கொடுக்கறதுக்கு பேரு புதிய கல்வி கொள்கை அல்ல. மணியா, புரிஞ்சுட்டு பேசு. இல்லைன்னா மணியன் மாதிரி ஆட்களுக்கு புரியிற வரைக்கும் நம்ம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.